ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே நல்ல ஒரு நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் வந்து பாடவும் அவரை ஆராதிக்கும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஒரு ட்ராமா ஒன்று பார்க்க கர்த்தர் கிருபை செஞ்சார். ஆமென். எத்தனை பேர் அந்த ட்ராமாவை பார்த்தீங்க? அந்த ட்ராமாவில் நம்ம என்ன கற்றுக்குறோம்? உலகத்தில் யார் ரொம்ப அதிகமாக வாலிப பிள்ளைங்களை ஆட்டி படைக்கிறது? பிசாசானவன். எப்படி உலகத்தினுடைய காரியங்களை, உலகத்தினுடைய ஆசாபாசங்களை காண்பித்து அவன் ஜனங்களை தன் பக்கமாக இழுக்க அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் தகர்த்து போட்டு தம்முடைய பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென். அதே போல தான் இங்கே கூட்டிருக்கிற நம் அனைவரையும் கர்த்தர் காப்பாற்ற அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்மை வாழ வைப்பது தான் ஏசப்பாவுடைய விருப்பம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நாம் ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ள ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிக்கப்படும். நாம் வாசிச்சோம். அபிஷேகத்தின் நுகம் என்ன பண்ணுமா? முறிந்து போகும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது, the yoke shall be destroyed by the anointing. அப்படின்னா இந்த அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படும். ஆமென். நுகம்னா என்ன? நுகம்னா என்ன? எந்த ஒரு காரியம் நம்மை அழுத்தி நம்மை பாரப்படுத்துகிறதோ அதுதான் நுகம். ஆமென். அது என்ன வேணா இருக்கலாம். வாழ்வு பிள்ளைகளை கேட்டிங்கன்னா அது படிப்பு அவங்களுக்கு ஒரு நுகமாக இருக்கலாம். பாவம் என்கிற ஒரு நுகம், உலகத்தின் பின்னே போகிற அந்த காரியங்கள் அவர்களுக்கு ஒரு நுகமாக இருக்கலாம். கடன் பிரச்சனை என்கிற நுகம், பிரச்சனை என்கிற நுகம், போராட்டம் என்கிற நுகம், கண்ணீர் என்கிற நுகம், வருத்தம் என்கிற நுகம், தோல்வி என்கிற நுகம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷர்களும் அவர்களுக்கு அறியாமலே ஒரு விதமான நுகத்தின் ஊடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுது, இந்த நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் அவசியம். அது என்னது? எதால தான் நுகம் முறியுமா? அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு நல்ல ஞானம் இருக்கும், சில பேருக்கு நல்ல திறமை இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஞானம் இருக்காது, திறமை இருக்காது, ஆனால் ரொம்ப பொறுப்புள்ளவங்களா, உண்மை உள்ளவங்களா இருப்பாங்க, கடினமாக உழைக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள தேடி போய் பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நுகம் என்கிற அந்த காரியம் இருக்குதான்னு சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் நுகம் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. ஆமாம். உங்களெல்லாம் கேட்டால் ஒரு பிரச்சனையும் சொல்லுவீங்க, அதுதான் உங்களுடைய நுகம் இன்னைக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, உங்களுடைய நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படும். எப்பொழுது உங்களுக்குள்ளே அபிஷேகம் வருகிறதோ அந்த அபிஷேகம் நுகங்களை முறித்து போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் இன்னைக்கு ஆண்டவரை ஜெபிக்க சொல்ல அதான் ஜெபிச்சேன். ஆண்டவரை எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் வந்தவங்க யாராச்சும் ஒருத்தர் மட்டும் அந்த அபிஷேகத்தில் நிரம்பி புதுசாக அபிஷேகம் பெற்று நுகங்கள் முறிக்கப்பட்டு சென்றுட்டாங்கன்னா அது போதும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபிச்சேன். ஆமாம். அப்போ நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நாம் பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நுகங்கள் முறிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சில பேருக்கு நல்ல பணம் இருக்கும், ஆனால் அந்த பணத்தை தேவையில்லாத விதத்தில் செலவழிக்கக்கூடிய ஒரு நுகம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, இந்த நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படணும்னா ஒரே ஒன்று தான் காரியம் நம்ம செய்ய வேண்டியது. ஒருவர் அவசியமாக இருக்கிறார். அவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு மனுஷன் இருக்கிறார். யார் அவர் பேரு? என்ன பேரு? சிம்சோன். இந்த சிம்சோன் அவர் குழந்தையா பிறக்கும் போதே
அவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அவர் நசரேயனாய் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர். சிம்சோனை குறித்து எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அந்த சிம்சோன் அவருக்குள்ள வசனம் ரொம்ப அந்த 16 அதிகாரத்தை நீங்கள் வாசின்னு சொன்னால், ஒரு இடத்துல நடந்து போவார். என்ன வரும்? ஆடு வருதா? இல்லை, சிங்கம் வருது. அப்போ வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர், the spirit of the Lord upon Samson. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே வந்தவுடனே அவர் என்ன பண்ணுறாரா, அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல கிழிச்சு போடுறார். ஒரு இடத்துல அவர் போய் அவர் திருமணம் பண்ணிட்டு போகிற அந்த பெண்மணி வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, சிம்சோன் உன் பலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என் பலம் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் பலன் என் தலையில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, என் தலை இருக்கிற அது 7 அது என்ன சொல்லுவாங்க 7 ஜடை இருக்குது. அந்த 7 ஜடையில் புதிய கயிறு வாங்கி அதை நீங்கள் கட்டினீங்கன்னா என் பலம் என்னை விட்டு போயிடும்ன்றார். இந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க, அதை கேட்டு அந்த 7 ஜடையும் கயிறை வச்சு கட்டி சொல்கிறாங்க, சிம்சோனு இப்போ பெலிஸ்தியரை உன்னை பிடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அக்னி அந்த தீப்பட்ட நெருப்பை போல அந்த எல்லா கயிற்றையும் அறுத்து கொண்டு சிம்சோன் வெளியே வர்றார். காரணம், சிம்சோனுக்குள்ள யார் இருந்தது? சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானுடைய பலன். ஆமென். அந்த கயிறுடைய நுகத்தை ஆவியானவர் முறித்து போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, சிம்சோன் நீங்க என்னை ஏமாத்துறீங்க, உங்க பலம் எதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, என் முடியை என்ன பண்ணுங்க, மொத்தமாக சேர்த்து கட்டி ஆணியில் அடிச்சிருங்க, அப்போ என் பலம் என்னை விட்டு போயிடும்ன்றாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஆணியில் அடிச்சிடுறாங்க. இப்போ சொல்கிறாங்க, சிம்சோன் உன்னை பிடிக்க பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னும் போது அப்படியே அவர் எழுந்து அந்த பலத்தில், ஆவியானுடைய பலத்தில் அந்த ஆணியை புரிச்சுக்கின்னு என்ன பண்ணுறாரு, வெளியே வரார். இப்போ என்னுடைய கேள்வி ஒன்று தான், சிம்சோனுக்கு இருந்தது தன்னுடைய சரீர பலனா, சிம்சோனுக்கு இருந்தது ஆவியானுடைய பலனா? சரீர பலத்தினால ஒரு மனுஷன் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா அது அசாத்தியம்தான். ஆனா ஒருவனுக்குள் ஆவியானவர் இருக்கிற பட்சத்திலே அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாய் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளை போல மாற்றுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சிம்சோனுக்குள்ள யார் இருந்தது? கர்த்தருடைய ஆவியானவர். சிம்சோனுடைய அந்த பெண்மணி கேட்குறா, சிம்சோன் நீ என்ன பண்ணுற, என்ன ஏமாத்துற, ரொம்ப நயவஞ்சகமாக பேசுகிறா, நீ என்னை நேசிக்கல, நீ என் மேலே அன்பா இல்லை, நீ என்கிட்ட போய் சொல்கிற, இப்போ சொல்லு உன் பலன் எதில் தான் இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அவன் சொல்கிறான், என் பலன் என் தலையில் இருக்கு. ஹல்லேலூயா. பலன் எங்கே இருக்குது? என் தலையில். நான் ஒரு நசரேயன். ஆண்டவர் சொன்னார், நீ நசரேயனாக இருக்கிறதுனால நீ என்ன பண்ணக்கூடாது, நீ திராட்சை ரசமும் குடிக்கக்கூடாது, நீ மதுபானம் குடிக்கக்கூடாது, உன் தலையில் இருக்கிற முடியை நீ என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அதிலிருந்து நான் என்ன பண்ணுறது கிடையாது, என் தலையில் நான் வெட்டலை, என் முடியை நான் வெட்டலை, என் ஆவியானவர் என் மேல் இருக்கிறான்னு சொன்னான். இப்போ அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, ஆட்களை கூப்பிட்டு தலையில், அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில் இருக்கிற முடியெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டிட்டு இப்போ சொல்கிறாங்க, சிம்சோனே உன்னை பிடிக்க யார் வந்துட்டா, உன்னை பிடிக்க ஆட்கள் வந்துட்டாங்கன்னும் போது தன்னுடைய அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தலையில் இருக்கிற முடி வெட்டப்பட்டதை அறியாதவனா பழைய மாதிரி எழுந்து ஓட பார்க்குறான்னா அவனை என்ன பண்ண முடியல. இங்கே ஒரு கேள்வி, சிம்சோனுக்கு அதே பலன் இருந்ததா இல்லைங்களா? அதே பலன் தான். ஆனால் இப்போ சிம்சோன் ஓட முயற்சிக்கிறானால் அவனால் என்ன பண்ண முடியல, ஓட முடியல. பலன் போல அபிஷேகம் அவனை விட்டு போயிடுச்சு. அப்போ எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த மாம்ச பலன் எல்லாம் ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனால் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும்போது அந்த ஆவியானுடைய பலன் நித்திய காலமாக எனக்குள்ள நிலைத்திருக்கும். ஆமே. சிம்சோனுடைய பலனை எடுத்து போறதுக்கு ஒரு தெளிலாள் இருந்தா இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய பலனை எடுத்து போறதுக்கு யார் நமக்கு தெளிலாளாய் காணப்படுகிறார்கள்? யோசிக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு அநேக தெளிலாள்கள் இல்லைங்களா, பெரியவங்களுக்கு பல சூழ்நிலைகள். அப்போ அந்த நுகங்கள் எல்லாம் மாற்றப்படணும். என்ன சிம்சோன் அந்த
ஏழு ஜடையில 7 விதமான கயிறை கட்டி அவனை பார்த்து சிம்சோனை பெலிஸ்து உன்னை பிடிக்க வந்துட்டாங்கன்னு சொன்ன போது அந்த சிம்சோன் அந்த கயிறை அறுத்துட்டு வந்தானோ, இப்போ அந்த சிம்சோனால என்ன பண்ண முடியல, இப்போ வெளியே வர முடியல. அவன் மாட்டிக்கிறான். சிம்சோனை பிடிச்சி கண்ணை நோண்டிடுறாங்க. அவனை அவ்வளோ பெரிய பலசாலியான மனுஷன் இப்போ ஒன்றுமே இல்லாதவனா கூனி குறுகி வாழ்க்கையில தோற்று போனவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என கண்மான தேவச்சனமே, அபிஷேகம் இருக்கிறவரையிலையும் இந்த உலகத்தின் மனுஷனால உலகத்தின் காரியங்களால நம்மை அசைக்க முடியாது, நம்மை ஜெயிக்க முடியாது. எப்போ அபிஷேகம் நம்மை விட்டு எடுப்படுகிறதோ அப்போ ஒரு சின்ன குழந்தை கூட நம்மளை தோக்கடிச்சிடும். ஒரு சின்ன குழந்தை கூட நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணிடுவோம். ஒரு சின்ன குழந்தை கிட்ட கூட நம்ம அவமானப்பட்டு போயிடுவோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. அவன் எப்போ தன்னுடைய அபிஷேகத்தை அவன் இழக்கிறான்னா, அபிஷேகத்துக்கு காரணமாயிருந்த அந்த அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருந்த அந்த தலையில் இருக்கிற முடியை எப்போ அவன் கட் பண்ணுறாங்களோ அப்போது அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போகுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அபிஷேகத்தை இழப்பதற்கு காரணமாக யார் இருக்கிறாங்க என்பதை நாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். சிம்சோன் மிகப்பெரிய பலசாலியாக இருந்தான். சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்ட வரை எப்போ அபிஷேகம் அவனுக்குள்ளது எடுப்பட்டதோ அப்போது அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கினது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவங்களே, நம்முடைய வாழ்க்கை சிம்சோனை போல இருக்கணும். எப்படி? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற வரையிலும் நாம் பலசாலிகளாய் காணப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விட்டு எடுபட்டு போய்விட்டார் என்று சொன்னால் நாம் பலவீனர்கள். ஆமென், ஆமென். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தாவீதை குறித்து பார்க்கும்போது தாவீது ரொம்ப அழகாக சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இந்த தாவீதை குறித்து பார்க்கும்போது இந்த தாவீது தகப்பனாலும் தாயாலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதன், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் அந்த தாவீது சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இந்த தாவீது ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து திரிந்தவனை கர்த்தர் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்கு ஒரு காரணம், கர்த்தர் அவன் மேலே வச்ச அபிஷேகம் அது மகிமையானது. ஹல்லேலூயா. எவர் ஒருவர் மேல் அபிஷேகம் இருக்கிறதோ அவரை கர்த்தர் தூக்கி உன்னதங்களிலே உட்கார வைத்து அழகு பார்ப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்தது தாவீது யாரு? 23ஆம் சங்கீதத்தில் ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன். அந்த ஆடு மேய்க்கிற மனுஷன் சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்படும், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும், என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க அப்படியே உங்க தலைமையில கையை வச்சு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக. இப்போ ஆடு மேய்த்திருந்த அந்த மெய்ப்பனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். எப்போ தெரியுமா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களால் நாம் மாற முடியும்? அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்பொழுது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நாளாவது? பெந்தெகோஸ்தே என்னும் நாள். அந்த நாளில் நாம் பார்க்கும் பொழுது ஆவியானவர் முதல் முறையாக சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். எல்லாரும் அபிஷேகம் பண்றாங்க, அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அதுவரையிலும் பயந்து போய் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் எழுந்து நின்று தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த மனுஷன் யாரு? பேதுரு.
பேதுரு ஒரு பயந்து போன மனுஷன், எல்லாத்துக்கும் தயங்க நிக்கிற மனுஷன், பெரிய படிப்பறிவுலாம் கிடையாது. அவர் ஒரு மீனவன். ஆனா மீனவனோ படிப்பறிவு இல்லாதவனோ, ஆனா அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா அந்த மீனவனையும் கூட பெரிய பிரீச்சரா மாற்றிடும். ஆமே, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறாங்க. அவங்க மத்தியில் எழுந்து நின்று தைரியமா, இயேசுவே மெய்யான தெய்வம், இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் சொல்லி தைரியமாய் பிரசங்கிக்கிறான். எப்ப தெரியுமா இது நடந்தது? 2ஆம் அதிகாரத்தில் அந்த மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடியிருக்கிறாங்க. அப்ப ஆவியான ஊற்றப்படுகிறார், எல்லாரையும் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வெவ்வேறு பாஷைகளை பேசுறாங்க. அதுல பேதுரும் ஒருத்தர். எனக்கு அன்பானவங்களே, பயந்து போன வாழ்க்கை, பயந்து போன மனுஷன், இயேசுவும் வானா ஊழியமும் வானான்னு சொல்லிட்டு திரும்பமா பின்மாற்றத்தில் போய் தான் சொந்த தொழிலை செய்ய போன மனுஷன், எப்போ அபிஷேகம் அவனுக்குள்ள வந்ததோ அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை உண்டாகிறது. அவ சொல்றா, நீங்கள் சிலுவையில் அறிந்த அந்த இயேசுவே கிறிஸ்து. ஹல்லேலூயா. எங்க அவனுக்கு அந்த தைரியம் வந்துச்சு? அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ற அவனுடைய ஒரே பிரசங்கத்துல 3000 பேரும் 5000 பேரும் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. கிபி 1ஆம் நூற்றாண்டுல அந்த பெந்தெகோஸ்து நாள்ல ஏற்பட்ட அந்த எழுப்புதல் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. அந்த கிபி 1ஆம் நூற்றாண்டில் தான் நம்முடைய சென்னை பட்டணத்துக்கு யார் வந்தது? தீர்க்கதரிசிகளில் ஒருவர் தோமா நம்முடைய சென்னை பட்டணத்துக்கு வந்தார். அப்ப அபிஷேகம் ஒரு மனுஷனை சும்மா இருக்க விடாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள சின்ன பிள்ளைங்களுக்குள்ள அபிஷேகம் வந்துட்டுன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க சும்மா இருக்காதுங்க. அந்த பிள்ளைங்க ஆவியானவரால நிரப்பப்படும். அந்த பிள்ளைங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். அந்த பிள்ளைங்க ஜெபிச்சா வியாதிகள் சொஸ்தமாகும். அந்த பிள்ளைகள் ஜெபிச்சா எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இயேசு உயர்ந்தவர்களையோ தாழ்ந்தவர்களையோ பார்த்து அபிஷேகிக்கிறவர் அல்ல, தாகமா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகிக்கிறவராயிருக்கிறார். ஆமென். இந்த பேதுரு தாகமா இருந்தா பேதுருவை ஆண்டவர் நிரப்பினார், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டான். ஆமென். அநேக சபைகளை ஸ்தாபித்தவர் பேதுரு. தேவச்சனமே, படிப்பில்லையா? பரவாயில்ல. வசதி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறதா? இருக்கட்டும். நேசிக்க மறுக்கப்பட்டிருக்கிறீர்களா? இருக்கட்டும். சொல்லிக்கொள்ள பெருசா பின்னணி குடும்பங்கள் கிடையாதா? நோ ப்ராப்ளம். ஆனா அபிஷேகம் இருக்கா? அது போதும். உலகத்தை ஜெயிக்கிறவளாய் நீங்களும் நானும் மாறிவிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல என்ன கேட்டா நீ எதைப்பா வாஞ்சிக்கிறன்னா, நான் ஒண்ணு தாழ்மையா சொல்வேன், அவருடைய அபிஷேகத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். இந்த அபிஷேகம் என்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துறோம். இந்த பேதுரு அவன் மீனுடைய வலைகளை அலசி கொண்டிருந்த ஒரு மீனவன். இந்த அபிஷேகம் பேதுருவை யாருக்கு முன்னாடி நிறுத்துச்சு தெரியுமா? பெரிய பெரிய ராஜாக்கள் முன்னாடி, பிரதான ஆசாரிகள் முன்னாடி, பெரிய பெரிய மனுஷங்க முன்னாடி நிக்க வச்சு பேதுருவை பேச வைத்தது. எல்லாரும் சொல்லுவாங்க பேதுரு ஒரு சந்தேகவாதி, பேதுரு விசுவாசிக்க மறுத்தவன், பேதுரு ஒரு மாதிரி முந்திரி கொட்டை இருந்துட்டு போட்டோம். ஆனா பேதுருக்குள்ள அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் பேதுரு ஒரு மிகப்பெரிய பிரசங்கியாளன். ஆமென். பேதுரு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன். ஆமென். பேதுரு சபைகளை ஸ்தாபித்தவன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றாரு, பாவிலும் சொல்லுங்களேன், பாவிலும் பிரதான பாவி நாப்பா. ஆனா எப்போ ஏசப்பாக்கும் அவருக்கும் ஒரு என்கவுண்டர், ஏசப்பாக்கும் அவருக்கும் ஒரு என்கவுண்டர் உருவாச்சோ, அப்போ அவருடைய வாழ்க்கை தலைக்கிளை மாறினது. இப்போ ஒரு ஊர்ல இருந்து கப்பல் பிரயாணம் பண்ணி கரையை சேர்றாங்க. பனிக்காலம் இருக்கிறதுனால நெருப்பு மூட்டி எல்லாரும் குளிர் காஞ்சிருக்கிறாங்க. பவுலை கடிச்சிருச்சு. சுற்றில இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க இவன் மிகப்பெரிய ஒரு பாதகன், ஒரு பாவி போல.
கடல் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் கூட இவனை என்ன பண்ணல, அந்த பாவம் விடல. அதனால தான் இந்த பாம்பு கடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பவுல் என்னவாக போறாரு, மரிக்க போறாரு. இந்த விஷப்பாம்பு கடிச்சா உயிராக இருந்தவங்க யாரும் கிடையாது. இந்த விஷப்பாம்பு கடிச்சு யாராக இருந்தாலும் அவங்க செத்து போயிடுவாங்கன்ட்டு ஜனங்கள்லாம் ஒரு விதமான பரிதாபத்தோடு, ஒரு விதமான பயத்தோடு பவுலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் பவுலுக்கு பயம் இல்லை. பவுல் என்ன பண்ணுறாரு, அந்த விஷப்பாம்பை எதில் உதறாரு, அந்த எரிகிற அந்த நெருப்பில் அப்படி உதறிட்டு அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்க்குறாரு. ஒன்று சொல்லட்டுமா, அந்த பாம்பினுடைய விஷத்தினுடைய வீரியத்தை விட பவுலுடைய சரீரத்துக்குள்ள வாழ்க்கையில் இருந்த அந்த அபிஷேகத்தின் வீரியம் அதிகமாக இருந்ததுனால அந்த விஷத்தின் வீரியம் இவரை மேற்கொள்ளவில்லை, அபிஷேகத்தின் வீரியம் அதை மேற்கொண்டு விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா எது என்னை சேதப்படுத்த நினைச்சாலும் அந்த அபிஷேகம் என்னை சேதப்படுத்த விடவே விடாது. ஹல்லேலூயா. தாவீது மேல அபிஷேகம் இருக்கிற வரையிலையோ சவுலால தாவீதை சேதப்படுத்த முடியலாம எத்தனை முறை கொல்ல பார்த்தாரா? 2 முறை அம்பை எரிஞ்சு தாவீதை கொல்ல பார்த்தார்ல சவுல். ஆனா தாவீதுக்குள்ள அபிஷேகம் தலைமையில் இருக்கிற வரையிலையும் சவுலே கொல்லணும்னு நினைச்சாலும் கர்த்தர் சவுலை அனுமதிக்கவில்லை. ஏன்னா தாவீது மேல் இருந்த அபிஷேகம் பெரியது. ஆமென், ஹல்லேலூயா. விஷப்பாம்பு கடிச்சாலும் கூட பவுல் சேதப்படல. ஏன்னா அந்த பாம்பினுடைய விஷத்தை பார்க்கலும் கர்த்தருடைய அபிஷேகம் பவுலுக்குள்ளே பெரியதாய் காணப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இப்போ சொல்லுங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் எது அவசியம்? எது அவசியம்? அபிஷேகம் அவசியம். நான் பிள்ளைங்களுக்கெல்லாம் அன்பா ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். உன் கூட உனக்கு சொல்லிக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ இல்லையோ, நீ பெருசா சாதிக்கிறே இல்லையோ, ஆனால் அபிஷேகத்தை கேரி பண்ணிக்கோ. அந்த அபிஷேகம் உன்னை கேரி பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை வாஞ்சிங்க பிரியமானவங்களே. அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்க கர்த்தர் நம்ம நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சிம்சோன் அவன் அபிஷேகத்தை வாஞ்சித்தானோ ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல சிங்கத்தை அவன் கிழித்து போட்டான். ஆமென். எந்த தாவீது ஆட்டை மேய்த்து கொண்டிருந்தானோ அந்த தாவீதை அவன் மேலிருந்த அபிஷேகம் அவனை ராஜாவாய் மாற்றினது. ஆமென். எந்த பேதுரு மீன் பிடிக்கிறவனாய் காணப்பட்டானோ, எப்போ ஆவியானவர் அவன் மேல் ஊற்றப்பட்டாரோ அவன் மிகப்பெரிய பிரசங்கியாராய் மாறி அவன் தேவனுக்காக பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவன் செய்தான். ஆமென். எந்த பவுல் சபையை துன்புறுத்தினானோ, பவுல் யாரு? அவர் பேர் சவுல். அவர் சபையை துன்புறுத்துறவர். ஆனால் எப்போ அவருக்கும் ஏசப்பாக ஒரு என்கவுண்டர் உண்டாச்சோ வாழ்க்கை மாறினது. அபிஷேகத்தை நிரப்பப்பட்டார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி பவுலை கொண்டு தேவன் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். ஆமென். அந்த தேவன் இன்றைக்கும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை பயன்படுத்தினவர், அவர்களை அபிஷேகித்து அவர்களை கொண்டு தேசத்திலே மகிமையான காரியங்களை செய்தவர் நம்மை கொண்டும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற நுகங்களை முறிக்க அது வல்லமை பெருத்ததாக இருக்கிறது. ஆமென். சில பேருடைய வாழ்க்கையில் அந்த பாரம் இருக்குது பார்த்தீங்களா, அல்லது அந்த பிரச்சனை அல்லது அந்த போராட்டம், அந்த கண்ணீரின் பாதை அவங்கள சிரிக்க கூட விடாது. அவங்களுக்கு சிரிக்கணுன்ற ஆசை, மற்றவங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கணுன்ற ஒரு ஆசை. ஆனால் அந்த சூழ்நிலை அவங்க நினைவை விட்டு நீங்கவே நீங்காது. அந்த பிரச்சனை அவங்கள விட்டு நீங்கவே நீங்காது. அந்த பாரம், அந்த கடன் அவங்கள விட்டு நீங்கவே நீங்காது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் என்ற பட்சத்தில் நீங்க சந்திக்கிற எல்லா நுகங்களை அந்த அபிஷேகம் முறிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு பிள்ளைகள் ஒரு பாரமா, ஒரு நுகமா இருப்பாங்க. ஐயா நான் எவ்வளோ சொல்றேன், ஆனா இவன் என் பேச்ச கேட்க மாட்டான். இருக்கட்டும். எந்த பேதுரு இயேசுவை விட்டு தூரம் போய்
இயேசு வேணான்னு சொல்லிட்டு இயேசுடைய மரணத்துக்கு அப்புறம் பின்மாற்றத்தில் போனானோ அந்த பேதுரு ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி அவனை கொண்டு தேசத்தில் பெரிய காரியங்கள் செய்தார். இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க வார்த்தையெல்லாம் கேட்காம அவங்க இஷ்டம் போல அலையிறாங்களா? ஒன்னே ஒன்று நீங்கள் செய்யுங்க, அந்த அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் நிமித்தமா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தை முறித்து போடும். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகத்தை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உண்மையா சொல்றீங்களா? உண்மையிலே இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? அந்த அபிஷேகத்துக்காக ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில்